நாட்டை ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக பதவி நீக்க மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானின் சட்டமன்ற பேருரைகள், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள், உலகமறியா தாஜ்மஹால்கள், வானம் பார்க்காத நட்சத்திரங்கள் உட்பட அவர் எழுதிய 6 நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ரகுமானின் பேச்சு தமிழ்நாடு முழுவதும் இடி முழக்கமாகவும் வெடி முழக்கமாகவும் எதிரொலிக்கும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த பதவி நீக்க மசோதா கருப்பு சட்டம் என்று சாடினார். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்யறாங்க? மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பு செய்யறாங்க. மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்ப அல்ல, நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்யறாங்க. அதிமுக எப்போதும் இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரகுமானின் ஹைக்கூ கவிதையை மேற்கோள் காட்டி அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அடிமைகள் பாசிஸ்டுகளை பார்த்து பயப்படுகிறார்கள், பம்புகிறார்கள். இந்த அடிமைகளுக்காக அன்றைக்கே ஒரு ஹைக்கூ கவிதையை ரகுமான் கமாமா அவர்கள் எழுதியிருக்கின்றார். மன்னராக இருந்தாலும் மண்டியிடாது மண் பொம்மை. ஆனால் மண் பொம்மைகள் கூட செய்யாததை இன்றைக்கு சில அடிமைகள் டெல்லியிடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.